بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்தினை நம்மையும் சேர்த்து நல்லொரு புரிவானாக. உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்த வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று உறவி கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நம்மவர்களுடைய தேவைகள், நம்மவர்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டு ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆஃபிரத்தி ஹஸனா, இன்னும் அருமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து அக்கீனா அதாபன் நார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்துள்வாயா. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். ஜும்மாவுடைய தினத்திலே பேசக்கூடிய வார்த்தைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடியவர்களுக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருவான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இவ்வுலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை என்பது பெருமக்களே, பல தலைவர்களை நம்மவர்களுடைய முன்மாதிரியாக, ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த தலைவர்களை நாம் ரோல் மாடலாக, முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த முன்மாதிரி என்பவர்கள் எந்த விதமான பிரயோஜனத்தையும் நமக்கு எடுத்து கொடுப்பது கிடையாது. அது வாழ்க்கையாக இருக்கட்டும், வாழ்வாதாரமாக இருக்கட்டும், உலகில் வாழ்ந்த எந்த தலைவராக இருக்கட்டும், அல்லது வரலாற்றை பின்பற்றிய, வரலாற்றை கடந்த நாயகர்களாக இருக்கட்டும், இவ்வளவு நுணுக்கமாக, ஆதாரபூர்வமாக எந்த தலைவர்களுடைய வாழ்க்கையும் பதிவு செய்யப்பட்டதில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தலைவரை நீங்கள் முன்மாதிரியாக
ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெயம் பெற்று விடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளும் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்விலிருந்து அழகிய முன்மாதிரியை காணப்படுகின்றது. உலகத்திலே எந்த தலைவர்களாலும் இப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரியை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. வீட்டிற்கு உள்ளே வாழ்ந்த வாழ்க்கைகளாக இருக்கட்டும் அல்லது வெளியில் வாழ்ந்த வாழ்க்கைகளாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸி ஃபீ கிதாபில்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ வ ஹதீ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூர் முஹதஸாத்துஹா. செய்திகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல்லால், செய்திகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல்லால், நேரு வழியில் சிறந்தது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லாகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நமது ரோல் மாடல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும், இருக்க வேண்டும். இவ்வுலகில் நான் இவருடைய ரசிகனாக இருக்கின்றேன், இவரைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் எதை செய்தாலும் அதனை நானும் செய்வேன் என்று அலட்டிக் கொள்ளும் சமூகம் பெருமக்களே தற்போது அதிகரித்து வருவதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். என்றைக்கு இந்த தலைவருடைய ரசிகனாக இருக்கின்றேன் என்பதாக ஆண்களும் பெண்களும் அதை பின்பற்றும் சமூகமாக இருக்க ஆரம்பித்ததோ அன்று முதல் குடும்பங்களிலும் சரி, எல்லா துறைகளிலும் சரி பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருப்பதை பெருமக்களை நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். எனவே தான் வேதங்களிலே ஒரு புத்தகத்திலே பதிவு செய்திருப்பார்கள். மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய மனிதர், தெளிவுபட்ட விஷயம்தான். மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் என்பவர், நான் எவருடைய ரசிகனாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், நான் யாருடைய ரசிகனாக இருக்க வேண்டும், எனக்கு நான் யாரை ரோல் மாடலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை செய்து பல சோதனைகள் செய்து The 100 என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். The 100 100 தலைவர்கள், அதிலே உலகம் புகழ்பற்றக்கூடிய, உலகம் மெச்சக்கூடிய, உலகத்தில் வாழ்ந்து சரித்திரம் படைத்த 100 தலைவர்களை The 100 என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கிதாபிலே எழுதுகின்றார். அதிலே முதல் அந்தஸ்தை உலகத்திலே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர்களிலே முதல் அந்தஸ்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். அவரிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் உலகத்தை ஆட்சி செய்த 100 பெரும் பெரும் தலைவர்களை எழுதி வைத்திருக்கின்றீர்கள், அதிலே நீங்கள் ரோல் மாடலாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மத கோட்பாடில் உள்ள தலைவர்கள் அல்லவா நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதான் உதாரணம். அதைத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு மதத்திலையும் நாம் பார்த்து வருகின்றோம். அவங்களுடைய தலைவர்கள், எங்களுக்கு இந்த தலைவர்கள் இதை செய்தார்கள், எங்களுக்கு இந்த மதங்கள் இதை போதிக்கின்றன என்பதால். ஆனால் அவர் சொல்லுகின்றார், 100 தலைவர்களில் நான் ரோல் மாடலாக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஏன் முதல் அந்தஸ்தை கொடுத்தேன் தெரியுமா என்பதாக சொல்லிவிட்டு காரணம் சொல்கின்றார். இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா துறைகளிலும் எல்லோரும் வெற்றி பெற முடியாது. உலகத்தில் எத்தனையோ துறைகள் இருக்கின்றது பெருமக்களே. அத்துணை துறைகளிலும் ஈடுபட்டாலும் கூட எல்லா துறைகளிலுமே லாபங்கள், நஷ்டங்கள், ஏற்றங்கள், தாழ்வுகள், கொடுக்கல் வாங்கல், இப்படி எல்லா துறைகளிலும் வெற்றி கொள்வது என்பது சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் நான் 100 தலைவர்களையும் நான் யாரை ரோல் மாடலாக முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பல வருடங்கள் சிந்தனை செய்து இந்த கித்தாபை, இந்த கிரதத்தை நான் எழுதிய பொழுது முழுக்க முழுக்க எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்ற தலைவர் யார் என்று நான் பார்க்கும் பொழுது
இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மட்டும்தான் என்னால் காண முடிந்தது. ஆனால் நான் கிறிஸ்துவன். அவர் அந்த கிரந்தத்தில் எழுதுகின்றார். ஏன் ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த தலைவருடைய வரலாறுகள் என்பது அவர் வாழும் காலம் முழுக்க இருக்கலாம், அல்லது அவர் இறந்த பின்பு சில காலம் அவருடைய தலைவருடைய ஆட்சியை பற்றி, ஒரு நடிகராக இருக்கட்டும், இப்படி ஒரு சில காலம்தான் பேசப்பட்டு வரும். ஆனால் நான் கண்ட தலைவர்களிலேயே காலம் முழுவதும் பேசக்கூடிய, அவர் இறந்த பின்பும் அவர் வஃபாத்தான பின்பும் காலம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு தலைவரை நான் பார்த்தேன் என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அது மட்டுமல்ல, ஒரு தலைவரை நான் பேசுகின்றோம், அத்துடன் அவரை புகழ்கின்றோம் என்று சொன்னால் முடித்துக் கொள்ளலாம். ஆனால் நான் மீண்டும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த தலைவருடைய முழு வாழ்க்கையும் ஒரு சமுதாயம் மட்டுமல்ல, உலகத்தினுடைய அத்தனை மதத்தில் உள்ளவர்களிடம் கேட்டாலும் கூட முஹம்மது எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அவரை மெச்சக்கூடிய மனிதர்களைத்தான் என்னால் காண முடிந்தது என்னுடைய ஆய்விலே அவர் சொல்லக்கூடிய விஷயம். எனவே பெருமக்களே, அவர் சொல்லுகின்றார், பல நூற்றாண்டுகள் கடந்தும் ஒரு தலைவரை பற்றி பேசப்படுகின்றது, அவருடைய வாழ்க்கையை வழிநடத்தப்படுகின்றது என்று சொன்னால் அது முஹம்மதாகத்தான் இருக்கும். எனவே அவரை என் முன்மாதிரியாக, நான் கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, அவரை என் ரோல் மாடலாக நான் எடுத்துக்கொண்டேன் என்பதாக அந்த ஆய்விலே பெருமக்களை அவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். குறிப்பிட்டுவிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லுகின்றார், இந்த தலைவர் இந்த உலகத்திற்கு, குறிப்பாக இந்த சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லி காட்டியும் கூட அந்த மதத்தில் உள்ளவர்கள், அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் அவரை ரோல் மாடலாக, முன்மாதிரியாக எடுத்து நடக்கவில்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்பதாக ஒரு வார்த்தையும் அதிலே கடைசியாக பதிவு செய்கின்றார். பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவர், ஒரு கிறிஸ்துவ ஆய்வாளர், உலகத்திலே தோன்றிய 100 தலைவர்களை The 100 என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தை எழுதியவர். ஆனால் அவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என் ரோல் மாடல் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண் மக்களும் சரி, பெண் மக்களும் சரி, இன்றைக்கு எந்தெந்த தலைவர்களையோ, எந்தெந்த நடிகர்களையோ இன்றைக்கு சமூகம் தன்னுடைய ரோல் மாடல், எனக்கு முன்மாதிரி என்பதாக பெருமக்களே என்றைக்கு பின்பற்ற ஆரம்பித்து விட்டதோ, பரவலாக நாம் தொடர்படியாக பிளவுகளையும் பிரச்சனைகளையும் கண்டு வருகின்றோம் என்பதில் எந்த விதமான பொய்யையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஊர்களிலும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு குடும்பங்களிலும் பாருங்கள் பெருமக்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா பிரச்சனைகள் எந்த இடத்தில் நடந்தாலும் ஹுலா, தலாக், நீங்க சிந்தனை செய்து பாருங்க. பிடிக்கல எனக்கு கணவன் வேண்டாம், பிடிக்கல எனக்கு மனைவி வேண்டாம், இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் எந்த சட்டத்தை நமக்கு கொடுத்தானோ, நிர்பந்தம் ஏற்படும் பொழுது, பிரிவினைகள் ஏற்படும் பொழுது அதை நீங்கள் சுமூகமாக பிரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்றைக்கு ஒரு இடத்திலே ஹுலாவோ தலாக்கோ ஏற்படுமோ அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகின்றது என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆண்களும் பெண்களும் என்னுடைய ரோல் மாடல், ரோட்டிலே உள்ளவன் என்பதாக என்றைக்கு எடுத்துக்கொண்டோமோ அன்றைக்கு அந்த சமூகத்தினுடைய இழிவை நாம் கண்ணால் பார்க்க முடிகின்றது. அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிளவுகளையும் பிரச்சனைகளையும் நாம் கண்களால் பார்க்க முடிகின்றது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண் மக்களும் சரி, பெண் மக்களும் சரி, இழிவுக்கு உள்ளாகுவதை, கேவலமாக பேசப்படுவதை எல்லாம் பெருமக்களே நாம் கண்டு வருகின்றோம் என்று சொன்னால் இதற்கு ரோல் மாடலாக நாம் எடுத்துக்கொண்ட தலைவர்கள் தான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுவோம், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எப்படிப்பட்ட ரோல் மாடல் பெருமக்களே, எப்படிப்பட்ட ரோல் மாடல்? சாதாரண ரோல் மாடல் அல்ல. ஒரு நாட்டின் மன்னராக இருப்பார், இருந்த போதிலும், ஒரு நாட்டினுடைய மக்காவினுடைய மன்னராக இருந்த போதிலும் கடைசி வரை குடிசையிலே இருந்து மௌத்தானவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரசியல் தலைவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தார். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அடிமை, உலகத்திலே அடிமையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தினுடைய ஆக கருப்பர்,
உலகத்திலே இவரை போன்று கருப்பு நிற காக்கா என்று சொல்லுவார்கள் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அந்த கருப்பு இனத்து அடிமையை கொண்டு வந்து முதலாக தொழுகைக்கு அழைப்பு கூட கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்படுத்தி ஒரு ஜாதி மறுப்பாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரோல் மாடலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருமக்களை நமக்கு காட்டிச் சென்றார்கள். கல் போன்று கரையாத மனிதர்களை எல்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் உள்ளம் கரையாது. இன்னைக்கு உலகத்துல பார்க்கலாம், இந்த விஷயத்திற்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அங்க கெடுதி இருக்குது, இந்த விஷயத்துல நீங்க நெருங்காதீங்க, இந்த இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் பெயரும் அதிலே தோதுவாக நீங்கள் நடமாடும் நபர்களை பார்த்து உங்கள் பெயரும் கெட்டுவிடும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அதை ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் என்பது பெருமக்களே இன்றைக்கு எந்த மனிதர்களிடத்திலும், ஆண் மக்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும், எந்த மனிதனுடைய உள்ளமும் ஒப்புக்கொள்ள முடியாது. இவன் என்ன சொல்லுவது, நான் என்ன கேட்பது என்பதா? இதான் நிதர்சன உண்மை. ஆனால் கல் நெஞ்சம் பிடித்த கயவர்களை கூட, கல் போன்ற கரையாத மனிதர்களை கூட கனிவாக பேசி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கம்மல் மனிதராக ஆக்கி தான் சீர்திருத்தவாதிகளுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் என்பதாக காண்பித்தவர்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் மகளே திருடி இருந்தால் உலகம் கண்டு இருக்குமா? நாம் யாரை ரோல் மாடலாக பெருமக்களை எடுத்துக்கொள்வோம்? ஒரு நடிகனை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கின்றோம், ஒரு தலைவனை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வோம். எந்த தலைவனாக இருக்கட்டும், எந்த நடிகனாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்திலே ஒரு நிகழ்வு என்று சொன்னால் ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடிய நாம், நம் குடும்பத்திலே, என் குடும்பத்திலே ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை மறைப்பதற்குத்தான் குடும்பவாதிகள் முயற்சிப்போம். இதுதான் நிதர்சனம். என் குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்குது, என் குடும்பத்தில் ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொன்னா இதை வெளிப்படுத்த தன்னால் முடியாது. ஏன்? என் குடும்பத்தில் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஊர் கேவலமா பேசும், ஏளனமாக பேசும் என்பதாக. ஆனால் ரோல் மாடல் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என் மகளே திருடி இருந்தாலும் கூட, என் மகளே திருடி இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப என் மகளுடைய கையையும் நான் கத்தரிப்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி திருடியவர்களுக்கு ரோல் மாடலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு ஒரு நீதியாளர் என்பவர் நான் தான் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைத்தான் சொல்லுவார்கள், தரக்து ஃபி அம்ரைனி தரக்தும் ஃபீக்கும் அம்ரைனி லம் துலில்லு லம் மா தமஸ்ஸக்து. நான் ரெண்டு விஷயங்களை பிஹிமா கிதாபுல்லாஹ், ரெண்டு விஷயங்களை உங்களிடத்துல கொடுத்துட்டு போறேன். ஃபீ கிதாபில்லாஹ், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று வசுன்னத்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். மற்றொன்று என்னுடைய வழிமுறைகள். அல்லாஹ்வுடைய வேதத்தையும் என்னுடைய வழிமுறையும் நீங்கள் முழுமையாக பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். பெருமக்களே, எனவேதான் மனித வாழ்க்கை என்பது நபியை பின்பற்றுவதில் மட்டும்தான் இருக்கின்றது. என்னுடைய தலைவர், என்னுடைய ரோல் மாடல் என்பவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுவதில் மட்டும்தான் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார். நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். குர்ஆன்ல நீங்க எந்த ஆயத்தை எடுத்து வேண்டுமானாலும் பாருங்கள், மற்ற நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது என்ன சொல்லுவான்? நபிமார்களை பின்பற்றுங்கள், நபிமார்களை என்ன செய்யுங்க, நீங்க சிந்தனை செய்யுங்கள், இந்த நபியை நீங்க சிந்தனை செய்யுங்க, இந்த நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லுவார். ஆனால் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் வருகின்றதோ அந்த இடங்களில் ஃபுல்லா அல்லாஹ் சொல்வது முஹம்மதை பின்பற்றுங்கள், முஹம்மதை பின்பற்றுங்கள். மக்காவாசிகள் கேட்பார்களாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு வஹி இறங்கும் பொழுது, வேதங்கள் இறங்கும் பொழுது அந்த குஃபார்கள் கேட்ட விஷயங்களை கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வேதங்களை உண்மையான இறைவன் இருக்கின்றான் என்று சொன்னால் மிகப்பெரிய வேதங்கள், மிகப்பெரிய வஹி இறங்குகின்றது. அந்த வஹி யார் மூலியமாக இறங்க வேண்டும்? மலக்கு என்று சொல்லுகின்றீர்கள். அந்த மலக்கு வானவர் தானே அந்த வஹியை நேரடியாக கொண்டுட்டு வந்து என்ன செய்யணும்? உலகத்துக்கு கொடுக்கணும். இதற்கு மாற்றமாக ஒரு மனிதரை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அவர்கள் கேட்ட கேள்வி உண்மை அதுதான். அங்க
ஒரு வஹி இறங்குது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு வேதத்தை அல்லாஹ் இறக்குகின்றான் என்று சொன்னால் அதை சார்ந்தவர்கள். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி யாரு? மலக்குமார்களை கொண்டுதான் உலகத்திற்கு எல்லா பூரா வேதங்களையும் அல்லாஹ் இறக்கணும். ஆனா வேதங்கள் இறக்கப்பட்ட வடிவங்களை நம்ம பார்க்கும் பொழுது பெருமக்களே, எல்லா வேதங்களும் அது எந்த வேதங்களாக இருக்கட்டும் மலக்குமார்கள் தான் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து ஒரு மனிதனுக்கு தான் கொடுக்கின்றார்கள். அவர்கள் கேட்ட கேள்வி, ஏன் மனிதனுக்கு கொடுக்க வேண்டும்? மலக்கு ஒருவர் இருக்கின்றார், மலக்கானவர் வந்து வேதத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதுதான, இதுதான் என்னுடைய சமூகத்திற்கு வேதம் என்பதாக. அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்களை பார்த்துத்தான் புரிய முடியும். ஒரு மனிதனுக்கு வேதத்தை நம்ம ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேதத்தை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால், மலக்கை டைரக்டாக நம்ம இறக்கி இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்து விடக்கூடாது அவருக்கு ஏதோ முஅஜிஸா இருக்குது, அவருக்கு அற்புதம் இருக்குது, எனவே அதை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதாக மக்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக உங்களில் இருந்தே ஒரு மனிதருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம். நீங்களும் சாப்பிடுறீங்க, நீங்க சொல்லிடக்கூடாது அவருக்கு வேதத்தை கொடுக்கிறார், நபியா இருக்கிறாரு, அவர் என்ன சாப்பிட மாட்டாரு, அவருக்கு சாப்பாடு பசிக்காது, அவருக்கு ஆடை தேவைப்படாது என்பதாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் மனிதர்களில் இருந்தே ஒரு புனிதரை தேர்ந்தெடுத்து நாம் வேதத்தை இறக்கினோம் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. நீங்களும் நாமும் சாப்பிடுவோம், அவரும் சாப்பிடுகின்றார். நாமும் ஆடை உடுத்துவோம், அவரும் ஆடை உடுத்துகின்றார். மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அத்துணை தேவைகளும் யாரால் கணக்கிட முடியும் என்று சொன்னால் பெருமக்களே, ஒரு மனிதனாகத்தான் இருக்க முடியும். எனவே அந்த மனிதனுக்கு மட்டும்தான் மனிதனின் தோற்றத்திலேயே மனிதனாகவே நாம் என்ன செஞ்சோம், வஹியை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல, அப்படியே நீங்கள் சொல்வதை போன்று மலக்குகள் மூலமாக வஹி வேதங்கள் கொடுக்கப்பட வேண்டியதுதானே என்பதாக நீங்கள் சொன்னாலும் கூட, வலக்கது அன்சல்னா, அல்லாஹ் சொல்லுவோம், வலக்கது அன்சல்னா மலக்கையே நாம் இறக்கியிருந்தாலும் கூட அந்த மலக்கையும் நாம் மனிதனாகத்தான் இறக்கியிருப்போம் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். குர்ஆனிலே ஏறக்குறைய 30 இடங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். குல் அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வை நீங்கள் பின்பற்றினால், நபியை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ்வை பின்பற்றியதற்கு சமம். குல் அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, நபியை நேசிங்க. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய சட்டதிட்டங்களை நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நபி எதை சொன்னாரோ அவரை நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா இடங்களிலும் அல்லாஹ் என்ற வார்த்தையை மட்டும் ஒரு ஜும்லா, என்ன சொல்றது தமிழ்ல, ஒரு வாக்கியம் சேர்த்து ஒரு கோர்வையாக வரும் இடத்தில் எல்லாம் அல்லாஹ் எந்த இடத்திலே கோர்வையாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றானோ அந்த கோர்வையான அந்த ஜும்லாவில் ஃபுல்லா என்ன செய்வான், ரப்புல் ஆலமீன் நபியை கொண்டுட்டு தான் வரணும். அல்லாஹ்வை என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக மட்டும் ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது, அதிகபட்சமாக நம்ம குர்ஆன்ல பார்க்க முடியாது. எல்லா இடங்களிலும் சில இடங்களில் நபியை மட்டுமே பிரித்து சொல்கின்றான். அல்லாஹ் சொல்லுவான், வையத்தியு ரசூல் ஃபக்கத் அத்தாஉல்லாஹ், நீங்கள் ரசூலை பின்பற்றினால் அல்லாஹ்வை பின்பற்றுங்கள். ஆக பெருமக்களே, எந்த இடத்தில் குர்ஆனில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, என்னை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக ஓரிடத்திலே கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லவில்லை. எல்லா விஷயங்களுக்குமே உங்கள் ரோல் மாடலாக இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இன்னைக்கு காரணத்தை நம்ம பார்க்கிறோம், உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். எதை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எதை கொண்டு வந்தார்கள்? இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்மவர்கள் நாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அணு அளவு பின்பற்றினாலும் கூட இன்னைக்கு வெற்றி பெற்றிருப்போம். பிளவுகள் குறைந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்காது. எல்லா விஷயங்களிலும் குறிப்பாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. மிஸ்வாக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், முஹப்பத்தன் மிஸ்வாக்குன், எனக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் எனக்கு ஆசையாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, மிஸ்வாக்கு பல் துலக்கணும் அப்படின்னு சொல்லி, பல்லு விளக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலும் எனக்கு ஆசையா இருக்குது. ஆனால் சுன்னத்து தான், ஆனா கடமை இல்லை, கட்டாயமான ஆக்கல். ஏன் தெரியுமா? என்னுடைய உம்மத்திற்கு ஒவ்வொரு தொழுகையிலும் பல்லு விளக்குவது கடினமாக ஆகிவிடுமோ என்ற பயத்தினால் நான் என்ன செய்யல, அதை சட்டமாக நான் ஏற்றவில்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்க தொழுகிறதுக்கு அந்த வழி வலிக்குது, நம்மளுக்கு
5 வக்து தொழுகிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? தொழுகை ஒண்ணு இருக்கு. அல்லாஹ் டைரக்டா இறக்கிய அந்த கடமைகளுக்கு இன்னைக்கு சமூகம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா விளங்காமையும் இருந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொல்லுவார்கள், இஷாவுடைய தொழுகையை எனக்கு ரொம்ப ஆசை, இஷாவுடைய தொழுகையை தஹஜ்ஜுடைய கடைசி தொழுகையாக எனக்கு இஷாவுடைய தொழுகையை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு முஹப்பத் பிரியமாக இருக்குது. தஹஜ்ஜுக்கு முன்னாடி நான் இஷாவை தொழுகணும், அந்த நேரத்தில் நான் எந்திரிக்கணும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் நான் சட்டமாக அல்லாஹ்விடத்துல கேட்கல. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல என்னுடைய உம்மத் கஷ்டமாக ஆகிவிடுமோ, என்னுடைய உம்மத்துக்கு இஷாவுடைய தொழுகை கஷ்டமாக ஆகிவிடுமோ, அந்த நேரத்தில் எந்திரிச்சு தொழுகணுமே. இங்க நம்ம இஷாவுடைய தொழுகை சிந்தனை செஞ்சு பார்க்கணும். முன்னாடி தொழுகிறதுக்கு இங்க என்ன செய்யல, நம்மளால முடியல. ஏதாவது வேலை வாய்ப்புல இருக்கிறோம், எந்த வேலை வாய்ப்பும் இல்லை சமூகத்திற்கு, சும்மா தான் இருக்கிறோம். சிந்தனை செஞ்சு பாருங்க, எங்கெங்க எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல சும்மா தான் உட்கார்ந்துருக்கு. தொழுகை யாருக்காவது நம்மளுக்கு தெரியாம இருக்குதா? சிந்தனை செஞ்சு பாருங்க பெருமக்கள். எல்லோருக்கும் தெரியும், அதான் கொடுக்கப்படுது அந்தந்த நேரத்துல. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி தஹஜ்ஜுடைய நேரத்துல இஷா கடமை அப்படின்னு சொல்லி இருந்தா என்னவாயிரும்? பெருமக்களே, சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் ரோல் மாடல் என்பதாக என்னை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சாதாரண விஷயம். பீஷா போறோம், சிறுநீர் கழிக்க போறோம், செருப்பு அணிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல என்னங்க இருக்குது? சயின்ஸ் சொல்றான். இதுல என்ன இருக்குது? செப்பல் அணிகிறதுனால பீஷாப்புல சிறுநீர் கழிக்கும் பொழுது, சுய தேவைகளை பின்பற்றும் பொழுது செப்பல் அணிகிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? இதையெல்லாம் நபி சொல்லுவாராம். இதுல என்ன இருக்கு? சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இதுல என்னங்க இருக்குது? இன்னைக்கு ஆய்வு கண்டுபிடிக்கிறது, செப்பல் அணியாமல் தன்னுடைய அந்த சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடங்களில் சிறு சிறு புழுக்கள் ஏற்படுகின்றன, நடமாடுகின்றன. அந்த என்ன சொல்றது, அந்த வாடைகள் துர்நாற்றம் உடைய இடங்களில் எல்லாம் சிறு சிறு புழுக்கள் நஜீசுகள் ஏற்படுகின்றன. என்றைக்கு வெறுங்காலோடு செல்கின்றார்களோ அந்த பாதத்திலே அந்த புழுக்கள் ஏறுகின்றன. கண்ணுக்கு புலன்படாத சில புழுக்கள் ஏறுகின்றன. அது என்ன செய்து அவனுக்கு நோயை உண்டாக்குவதற்கு காரணமாக ஆய்வடைகிறது என்பதாக மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பே சொன்னார்கள். இப்போ நம்ம ரோல் மாடலாக யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காதீர்கள். சின்ன விஷயம்தான், பெரிய விஷயம் இல்லை பெருமக்களை. நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காது. நின்று கொண்டு கழிச்சா என்ன, படுத்துக்கிட்டு கழிச்சா என்ன, உட்கார்ந்துட்டு கழிச்சா என்ன, இதை ஒரு சட்டமா என்ன செய்யறாரு முகமது சொல்லலாமா? மார்க்கம் சொல்லுதா? பெருமக்களை சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அதுவும் எப்படி சொன்னாங்க, சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த ஒரு காலை என்ன செய்யணும், 2 காலை வைக்கிறோம், ஒரு காலை என்ன செய்யணும், கிட்னி இருக்குது பாருங்க, அதை கொஞ்சம் தாக்கம் கொடுத்து என்ன செய்யணும், சிறுநீர் கழிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்? இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், அமர்ந்து கொண்டு அந்த தாக்கம் கொடுத்து சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த கிட்னியில இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் சிறுநீர் மூலியமாக, அசுத்தத்தின் மூலியமாக வெளியாகின்றன. ரோல் மாடல் யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சின்ன சின்ன விஷயம்தான். நின்று கொண்டு தண்ணீர் அருந்தாதீர்கள், நின்று கொண்டு தண்ணீர் அருந்தாதீர்கள். இதுல என்னங்க இருக்க போது? நின்று குடிச்சா என்ன, படுத்துக்கிட்டு குடிச்சா என்னங்க? மருத்துவர்கள் சொல்லுகின்றார், அருந்துவீர்களோ அந்த நீர் அழுத்தமாக என்ன செய்யுது, உள்ள குடல்ல போய் அந்த குடலுக்கு அழுத்தம் கொடுக்கின்றது. சில நேரங்களில் அந்த குடல் துவாரங்கள் ஓட்டையிடுவதற்கும் காரணமாக ஆகிவிடுகின்றது. இதெல்லாம் மருத்துவர்கள் சொல்றது. இவ்வளவு பெரிய நுட்பமான விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பெருமக்களே அன்பே சொல்லி இருக்கின்றார்கள். சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயமா? பாத்ரூம் போறது, தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் இதில் பெரும் விஷயம் அடங்கியிருக்கின்றது. என்னை நீங்கள் ரோல் மாடலாக, என்னை நீங்கள் முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், எனக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல, மார்க்கத்திற்கு தோதுவான விஷயங்கள் மட்டுமல்ல, உலகளாவியலில் மனித இனத்திற்கு என்னென்ன சுகாதாரங்கள் தேவையோ அத்துணை சுகாதாரங்களும் என்னுடைய வார்த்தையில் இருக்கின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், நமக்கு ரோல் மாடல், முன்மாதிரி மனிதர் யார்? பின்பற்றிக் கொள்ள வேண்டும். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் பின்பற்றினால் 4 விஷயங்களை உங்களுக்கு சொல்கின்றேன். அல் முஹப்பத்து ஃபில் குலூபில் பரரா, அல் முஹப்பத்து ஃபீ குலூபில் பரரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வழிமுறையை நீங்கள் சரியாக பின்பற்றினீர்கள் என்று சொன்னால், நல்லோர்களுடைய உள்ளத்திலே உங்களை நல்ல எண்ணமாக நாம் போட்டு விடுவோம் என்பதாக சொன்னார்கள். மக்களிடத்திலே நல்லெண்ணம். ஒரு மனுஷரை பார்த்தோன்னு வைக்கல, இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது என்ன செய்வோம், முன்னாடி பார்ப்போம், பின்னாடி போன உடனே அவரை பத்தி நம்ம தூற்றுவோம்.
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் நல்லோர்களுடைய உள்ளத்திலே உங்களுக்கு நல்லெண்ணம் கிடைப்பதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவான் என்பதாக சொன்னார்கள். வல் கைபத்து ஃபீ குலூபில் ஹஜர், பாவிகளின் உள்ளங்களில். இரண்டாவது சொன்னாங்க, 4 விஷயங்கள் சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தீயவர்களுடைய உள்ளங்களில் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவோம். என்ன பயம்? கொலை பண்ண வந்துருவாங்களா, கத்தல் செய்ய போறாங்க? இல்ல பெருமக்களே, ஒரு பாவமான நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது இவர் வர்றாரு, இவர் விட்டு நம்ம தவிர்த்துக்கிறோம், இதுதான் உங்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். இப்படிப்பட்ட தீயவர்களுடைய உள்ளங்களில் உங்களுடைய பயத்தை உண்டாக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஸஅத்து ரிஸ்க், அறியாத புறத்திலே நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது குடும்பத்தில், அறியாத புறத்திலே உங்களுக்கு ரிஸ்க்குகளை நாம் அறியப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஸித்து ஃபித்தீன், நான்காவதாக சொன்னார்கள், தீனிலே உங்களுக்கு பற்றை கொடுப்போம், தீனிலே உங்களுக்கு உறுதியை கொடுப்போம். எதுல இருக்குது? என்னை நீங்கள் ரோல் மாடலாக பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய தலைவராக யாரார்களையோ முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ள கூடிய நாம், குறிப்பாக ஈமான் கொண்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம், அதை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட்டு நல்லொரு புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.